ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கடந்த நாட்களில் நம்முடைய விஎம்எம் ஆமென் டிவி மூலமாக கொலோசியர் புஸ்தகத்தை நாம் ஆழமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த கொலோசியர் அதிகாரங்களிலிருந்து வேர்ஸ் பை வேர்ஸ், வசனத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபத்தோடு இந்த காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ரகசியங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவும், வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் இது வசதியாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துடைய மகிமை எப்படி இருந்தது, பவுல் அந்த கொலோசி சபைக்கு எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய மகிமையை அவர் எழுதுகிறதை நாம் 7 காரியங்களை நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துடைய அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர் எப்படிப்பட்ட மகிமையை வெளிப்படுத்தினார், அவருடைய படைப்பிலிருந்து அவருடைய மீட்பின் பணியில் அவருடைய மகிமை, ஹவு ஹி எக்ஸ்ப்ளோர் இஸ் க்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7 காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் 20வது வசனத்திலிருந்து, 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். உலகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்குளமாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரண இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். 23வது வசனம், அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இந்த 4 வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். 20வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குவதற்காக, அந்த நாட்களில இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமா அரசாங்கத்திலே அடிமைத்தனமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து பாதுகாப்பிற்காகவும் ரட்சிப்பிற்காகவும் ஏங்கி கொண்டிருந்த நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர்கள் எங்களுக்கு ஒரு மேசியா வந்து எங்களை ரட்சிப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்த அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் பொழுது சீஷர்கள் மெய்ப்பர்களுக்கு சொன்ன காரியமே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த வேத வசனங்களில் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்த பிறகும் அவர் சீஷர்களுக்கு தரிசனம் ஆகும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அநேக இடங்களில் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய மரணம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? சமாதானம் உண்டாகிறது. நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராதா, என்னுடைய வாழ்க்கையில் வியாதிகள் வராதா, இயேசுவினிடத்தில் வந்தால் என்னுடைய கஷ்டங்களெல்லாம் ஓடிவிடுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவத்தில் வந்த பிறகும் வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் நமக்கு ஒரு தெய்வீக சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிவாசல்களை ஆண்டவர் நமக்கு திறந்து கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது உறுதியான சமாதானம். அது மாத்திரமல்லாமல் பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்வது அவருக்கு பிரியமாயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும் பொழுது ஒரு பிரியமான ஊழியத்தை செய்வதற்கு வந்தார். அவர் செய்த ஊழியம் அவருக்கு பிரியமா இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள், மரணம், அவருடைய அந்த அவமானமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்காக அதை பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் உடைந்து போன ஒரு உறவை, உடைக்கப்பட்ட ஒரு உறவை சீர்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த காரியங்களில் தியானிக்க போகிறோம். அவர் அந்த உடைந்து போன உறவை சீர்படுத்தவும், உடைந்து போன உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருகிறார். அவர் தன்னுடைய பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருகிறார். அது அவருக்கு பிரியமாயிற்று. நாம் ரட்சிக்கப்படுவது அவருக்கு பிரியம். நாம் அவரை அப்பா என்று கூப்பிடுகிறது அவருக்கு பிரியம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரிக்கும் பொழுது நடக்கிற முதலாவது ஒரு காரியம், தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை 2ஆக பிளக்கப்படுகிறது. ஜனங்கள் நேரடியாக பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணவும், பரிசுத்தமாக இருக்கிற ஆண்டவரை தரிசிப்பதற்குமான ஒரு வழிவாசலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டாக்குகிறார். அது அவருக்கு பிரியமாய் இருந்தது. இந்த 3 வசனங்களில், அடுத்து வருகிற 3 வசனங்களில் 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது,
நாம் இன்றைக்கு ஆங்கிலத்தில் டென்சஸ் படிப்போம், காலங்களை குறித்து நாம் படிப்போம். காலங்கள் படிக்கும் பொழுது 3 காலங்களை நாம் சொல்வதுண்டு. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது 3 காலங்களையும் நாம் பார்க்க முடியும். அதை நாம் ஆழமாக நாம் தியானிப்போம். ஒரு விசை கூட நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களுமாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி இருக்கிறார். இந்த வசனத்தில் 3 காலங்களையும் நாம் பார்க்க முடியும். நாம் நிதானித்து அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த 3 காரியங்கள், கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் இந்த இடத்துல பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது முன்னே என்று எழுதப்பட்டிருக்கிறது. முன்னே என்பது ஒரு பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலங்களில் நடந்தது. ஸோ முன்னே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முன்னே நாம் துர்க்கிரியைகளை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அந்த 3 காலங்களை நாம் பார்ப்போம். அதற்கு பின்பாக அந்த காலங்களில் என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முன்னே என்று சொல்லி கடந்த காலத்தை அவர் குறிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2வது காரியம், இப்பொழுது என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இப்பொழுது, நவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரசன்ட் டென்ஸ், இந்த நடந்து கொண்டிருக்கிற காலம், நிகழ்காலத்தை அந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். 3வது, நாம் தமக்கு முன் நிறுத்தும்படியாக எதிர்காலத்தையும் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. முதல் நம் முன்னே அப்படின்னு சொன்னா பழைய காலம், அது நம்முடைய பாஸ்ட் டென்ஸ். 2வது இப்பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது, அது பிரசன்ட் டென்ஸை குறிக்கிறது. தமக்கு முன் நிறுத்தும்படியாக என்று சொல்லி எதிர்காலத்தை பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வாட் வாஸ் அவர் பாஸ்ட், நம்முடைய கடந்த காலம். முன்னே நாம் யார் என்பதை பவுல் எழுதும்போது அவர் சொல்றாரு, நீங்க அந்நியராய் இருந்தீர்கள், அந்நியராக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்தீர்கள், மனதில் சத்துருக்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 காரியங்கள் எழுதுகிறார். நம்முடைய பாஸ்ட் லைஃப்ல, நம்முடைய கடந்த காலத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், நான் அந்நியராக இருந்த ஸ்ட்ரேஞ்சரா நான் இருக்கிறேன், துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் டூயிங் தி விக்கெட் திங்ஸ், ஐ வாஸ் டூயிங் தி விக்கெட் திங்ஸ், துர்க்கிரியைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். 3வது, என்னுடைய மனதில் நான் சத்துருக்களாய் இருக்கிற ஒரு எனிமிட்டிஸ் வாஸ் கிரியேட்டட் இன் மை மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த பாஸ்ட் டென்ஸ்ல என்ன நடக்குது, வேதத்தை பார்க்கும் பொழுது ஜென்டைல்ஸ், புற ஜாதிகள் என்று சொல்லி நாம் வாசிக்க போறோம். who were aligned, இந்த ஒரு particular people were aligned, அதை வந்து நம்ம புற ஜாதிகள் என்று சொல்லுவோம். நாம் புற ஜாதிகளா இருந்தோம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அவருடைய சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுவதற்கு முன்பாக, நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு முன்பாக, நாம் ஜென்டைல்ஸா, புறஜாதிகளாய், அலைண்டடா, அந்நியர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத நாட்களில நாம் நமக்கு தெரிந்த காரியங்களை நம்முடைய மனம் போன போக்கில் நாம் செய்து கொண்டிருந்த அந்நியர்களாய், we don't have any relationship with God, அப்படிப்பட்ட ஒரு அந்நியர்களாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு. அடுத்த காரியங்கள் என்ன நடக்கிறது, wicked things, துர்க்கிரியைகள், துன்மார்க்கமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். என்ன துன்மார்க்கமான காரியங்கள், ஆண்டவர் எதை எதிர்க்கிறாரோ, ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அந்த காரியங்களை நாம் மனதிலே செய்து கொண்டிருந்தோம், துர்க்கிரியைகள். அது மாத்திரமல்லாமல் ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் காட்ஸ் வில், ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதிகளாக நாம் செயல்பட்டு கொண்டிருந்தோம். அவருடைய மீட்பினுடைய திட்டத்தில் நாம் உட்படாதபடி, அவருடைய மீட்பினுடைய திட்டத்திற்கு வெளியே துர்க்கிரியைகளை, துன்மார்க்கமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். அது மாத்திரமல்ல, அடுத்த காரியங்களை பார்க்கும் பொழுது we were enmity with God, நாம் தேவனோடு கூட சத்துருவாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி சத்துருவானோ, ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்து அவர்களை தம்மோடு கூட வைத்திருந்தார். அவரோடு கூட அந்த கார்டன்ல, where God was there, the people were there, ஆண்டவரோடு கூட இருந்த அந்த ஆதாமும் ஏவாளும் they disobeyed, ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போகிறார்கள். காரணம் செல்ஃப் டிசையர், அவங்களுடைய சுய ஆசைகள். ஏன் நம்முடைய மனதில் துர்க்கிரியைகள் நடக்கிறது என்றால், சுய ஆசைகள், எனக்கென்று இருக்கிற விருப்பங்கள், என்னுடைய சுய விருப்பத்தினால செயல்படும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு துர்க்கிரியைகளாக, தேவனுக்கு விரும்பாத, தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து விடுகிறது. God wants to send Jonah to Nineveh. ஆனா அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடியும். So whenever we are standing against God's plan, அது என்னக்கு ரீசன்? So we were trying to do our own interest, our own
செல்ஃப் டிசையர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். என்னுடைய சுய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவருடைய திட்டத்திற்கு நாம் விரோதிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை புசிக்காதே, இதை நீ தொடாதே அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர்கள் அதை மீறி, ஆண்டவருடைய விருப்பத்தை மீறி, ஆண்டவர் சொன்ன கட்டளையை மீறி செயல்படும் பொழுது என்ன நடக்குது? அந்த உறவு பிரிந்து போகிறது. ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த துரத்தி விடுகிறது என்ன? டிஸ்அட்டாச்ட் ஃப்ரம் காட்ஸ் ஃபெலோஷிப். ஆண்டவரிடமிருந்து அவர்கள் தூர போகிறார்கள், அந்நியர்களாய் போகிறார்கள், விரோதிகளாய் போகிறார்கள். மைண்ட்ல ஃபுல்லா விக்கெட் எக்ஸ்பெக்டேஷன், விக்கெட் கிரியைகளோட அவங்க வெளியே போறாங்க, துர்க்கிரியைகளோட வெளியே போறாங்க. அவர்களுடைய சந்ததியில வந்த நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவருக்கு அந்நியர்களாக, துர்க்கிரியைகளை செய்து கொண்டு சத்துருக்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம ஆண்டவர் இந்த பிரசன்ட் டென்ஸ்ல என்ன செய்திருக்கிறார்? இப்படி இருந்த முறிந்து போன உறவில் இருந்த நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ரீகன்சிலேஷன் நமக்கு தேவைப்பட்டுச்சு, ஒரு மீடியேஷன் தேவைப்பட்டுச்சு. ஒப்புரவாக்கு ஆண்டவரை போய் தரிசிக்க முடியவில்லை. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் பார்த்தார்கள். ஆண்டவரை அவர்களால் தரிசிக்க முடியவில்லை. ஆண்டவர் அவர்களோடு நேரடியாக பேசவில்லை, மீடியேட்டர் மூலமாக பேசுகிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார், நியாயாதிபதிகள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் ஜனங்களோடு கூட இடைப்படவில்லை. காரணம் என்ன? அவங்களுடைய இருதயங்களிலே துர்க்கிரியைகள் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். துர்க்கிரியைகளினால அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனால they could not connect with God, and the relationship was broken. So இப்போ என்ன நடக்குது? அந்த மீடியேஷன், அந்த reconciliation பண்ணுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வருகிறாரு. சோ அந்த ஒப்புரவாக்குறதை யாரு செய்யறா அப்படின்னு பார்த்தா ஏசாயால வாசிக்கிறோம், நான் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த reconciliation ministryக்கு he was raising a question, who will go for me, யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி அந்த ஒரு பாரத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் ஏசாயால பார்க்க முடியும். போன வாரத்துல நாம் இந்த கொலோசியர் ஸ்டடியில பார்க்கும் பொழுது 14வது வசனத்துல பார்த்தோம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. எந்த ஒரு கிரியைகளினாலேயோ அல்லது வேற எந்த ஒரு நபர்களினாலேயோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் நீக்கப்படாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம், அந்த பாவ தோஷம் நீங்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அது நமக்கு தேவை என்பதை இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன இந்த ஒப்புரவாக்குதலுக்கு யாரை அனுப்புகிறார் என்றால் God himself came to this world. அவரே இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். எப்படி? அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே. அது மாத்திரமல்ல, சிலுவையில என் பாவங்களை சுமந்து தீர்த்தார். நான் பெற வேண்டிய தண்டனையை அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு எனக்காக சிலுவையில மரிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நான் அந்த சிலுவையில் அறையப்பட வேண்டியவன். சோ அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு இவனுக்கு மேல இருக்கிற பனிஷ்மெண்ட், இவனுக்கு மேல இருக்கிற பெனாலிட்டியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்காக அவர் சிலுவையில ஜீவனை விட்டு என்னை ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பகையை சிலுவையினால், எனக்கும் ஆண்டவருக்கும் இருந்த பகை, அந்த சத்ருவினுடைய நிலைமை அது மாறுகிறது. எப்படி மாறுகிறது? அந்த பகையை நான் செய்த என்னுடைய மூதாதையர்களாய் இருந்த ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்து நிமித்தம் உண்டான பகையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில அதை கொன்று போடுகிறார். அந்த பகையை அழித்து போடுகிறார். அந்த பகை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதபடி, அந்த பகை மீண்டும் என்னை ஆண்டவரிடமிருந்து பிரித்து விடாதபடி அவர் சிலுவையில் அதை கொன்று நம்மை ஆண்டவர் இரு திறத்தாரையும், என்னையும் ஆண்டவரையும் பிதாவையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளில பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு எப்படி உண்டாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக. அது இரத்தத்தின் மூலமாக கிடைத்ததுடைய பாக்கியம் என்ன? நான் அவரோடு கூட மீண்டும் ஒரு விசை அப்பா என்று கூப்பிடுகிற, எப்படி ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வந்தார்களோ, தேவனுடைய சமூகத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டார்களோ, மீண்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய மீட்பினால நான் மீண்டும் எங்கிருந்து தள்ளப்பட்டனோ அதே இடத்திற்கு நான் போய் சேர்வதற்கு இந்த ஒப்புரவாக்கு
ஒப்புரவாக்குதலுடைய ஊழியம் தேவைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது எதிர்காலம். இது எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார், எதற்காக இந்த பகையை சிலுவையில கொன்றார், எதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் என்று பார்க்கும் பொழுது the purpose தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக. நாம் எல்லாருமே நம்ம விசுவாசிக்கிறோம், ஒரு நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நியாயாதிபதியாக இந்த உலகத்தில் வரப்போகிறார். கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டோட சமூகத்தில் நாம் நிற்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை நியாயம் தீர்க்கப்படுகிறது. அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே, அது எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை இன்னும் அது நடக்கவில்லை. நாம் அந்நியராய் இருந்தோம், துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்தோம், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதான் என்னுடைய பழைய வாழ்க்கை. ஆனால் இப்ப என்ன நடந்திருக்கிறது? நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினால என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு எனக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த பாவத்து நிமித்தமாக உண்டான பகையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை கொன்று அவர் என்னை அந்த ஒரு சரீரமாக என்னை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இதுதான் at present we have in our life. இந்த நடந்து கொண்டிருக்கிற காலங்களில நமக்கு அந்த விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். we can claim that I washed by the blood of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதற்கு ஒரே அடையாளம், நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். நான் பிதாவை அப்பா என்று கூப்பிடுவதற்கான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன்? என்னுடைய பகையை, எனக்கும் ஆண்டவருக்குமாக இருந்த பகையை இயேசு கிறிஸ்து சிலுவையில கொன்று போட்டார். அது நிமித்தமாக அவரோடு கூட என்னுடைய பாவங்கள் மரித்திருக்கிறது, அவரோடு கூட என்னுடைய துர்க்கிரியைகள் மரித்திருக்கிறது, அவரோடு கூட என்னுடைய எல்லா விதமான சத்துரு தன்மைகள் மரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த விசுவாசம் என்னை ரட்சித்திருக்கிறது. இந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படியாக நடக்க போகிறது? தமக்கு முன்பாக அவர் நிறுத்த போகிறார். ஒரு நாளில, நியாய தீர்ப்பு நாளில நம்ம எல்லாரும் ஆண்டோட சமூகத்துல நம்ம நிற்க போகிறோம். நமக்கு நியாயம் எப்படி ஆண்டவர் நம்மை நிறுத்துகிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய வந்தாரே, நம்மை எப்படி பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளில் எப்படி அவர் நிறுத்த போகிறார்? ஒன்று, பரிசுத்தமாகவும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. If I don't have the holiness, I cannot get closer to God. நம்ம பார்க்கிறோம், மோசே ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும் பொழுது how much he was preparing himself. 40 நாட்கள் அவன் உண்ணாமலும் குடியாமலும் அவன் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய மகிமையை நான் உணர வேண்டும் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நான் போகணும்னா, first of all I need to have the holiness in my life. எனக்குள்ள அந்த பரிசுத்தமாக வேண்டும். என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் நிறுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற முதலாவது தன்மை I am holy, பரிசுத்தம். எனக்குள் பாவம் இல்லை, எனக்குள் இருக்கிற அசுத்தங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு என்னுடைய மைண்ட்ல இருந்த துர்க்கிரியைகள் விலக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள் இந்த பகை நீக்கப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தமாக நிற்கிறேன். இரண்டாவது, குற்றமற்றவனாக நிற்கிறேன். குற்றமற்றவன் என்று சொன்னா, என் மேல நிறைய பிளேமிங்ஸ் இருந்துச்சு. இவன் அப்படி பண்ணினவன், இவன் இப்படி பண்ணினவன், இவன் கிட்ட வார்த்தை பேசினவன், இவன் குடிச்சு கொண்டிருந்தவன், அப்படின்னு என் மேல நிறைய பிளேமிங்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த பிளேமிங் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் எடுத்து விட்டார். இப்பொழுது சாத்தான் வந்து என்ன எந்த பிளேமும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா என் மேல இருந்த எல்லா பிளேமிங்ஸும், என் மேல பிளேமிங்ஸ் இருந்துச்சு, என் மேல குற்றங்கள் இருந்துச்சு. ஆனா அந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில அறைந்து விட்டதுனால இன்னைக்கு நான் ஃபியூச்சர்ல என்னோட எதிர்காலத்துல ஆண்டோட சமூகத்துல நான் நிற்கும் பொழுது குற்றமற்றவனாக நிற்பேன். மூணாவது, கண்டிக்கப்படாதவனாக நிற்பேன். there is no punishment. என் மேல இவன் இப்படி தப்பு பண்ணவேன் அதனால இவன் மரிக்கணும் இல்ல. ஏன் கண்டிக்கப்பட மாட்டேன் அப்படின்னா, நான் கண்டிக்கப்பட வேண்டிய அந்த மரணத்தை, அந்த நித்திய மரணத்தை அவர் சிலுவையில் அறைந்து விட்டார். எனக்காக இயேசு கிறிஸ்து அந்த கண்டிப்பை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால இப்ப என் மேல தண்டனை இல்லை. இப்ப யாராவது சொன்னா இல்ல இவன் பாவம் செஞ்சா இவன் சிலுவையில் அறையப்படும், இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரு? அவனுக்காக நான் சிலுவையில் மரித்திருக்கிறேன். So when we are going to stand in the presence of God, நம்ம பரிசுத்தமா நிக்க போகிறோம், குற்றமற்றவனாக நிக்க போகிறோம், கண்டிக்கப்படாதவன். இதுதான் நம்முடைய எதிர்காலம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் என்று பவுல் எழுதுகிறார். கற்புள்ள கன்னியாகிய ஆண்டவர் நம்மை பரிசுத்தமும் கற்புள்ள கன்னியாகி அவருடைய சமூகத்தில் நிறுத்துவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக
ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் மரித்தார்? ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை, ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சரை நமக்கு கொடுக்கும்படியாக. கடைசியாக இது எப்படி நடக்கும்? இந்த எதிர்காலத்தில் நான் எப்படி போய் நிற்பேன்? ஒரு பரிசுத்தவானாக, ஒரு குற்றமற்றவனாக, ஒரு கற்புள்ள கன்னியாக, கண்டிக்கப்படாதவனாக, அது மாத்திரமல்லாமல் குற்றமில்லாத ஒரு பரிசுத்த சபையாக, ஒரு மகிமையுள்ள சபையாக நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பேன் அப்படின்னா, பவுல் அழகாக 22வது வசனத்தில் எழுதுகிறார், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். நமக்கு அந்த சுவிசேஷம், நான் கற்றுக்கொண்ட இந்த வேத வசனங்களை, அந்த நம்பிக்கை, இந்த வேத வசனம் எனக்கு கொடுக்கிற நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன் என்றால், எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்துவோட பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் நான் போகும்பொழுது நான் பரிசுத்தவானாக, நான் குற்றமற்றவனாக, நான் கண்டிக்கப்படாதவனாக போய் நிற்பேன் என்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? We need to study the word of God. இந்த சுவிசேஷத்தினால் உண்டாக்குற நம்பிக்கையை நாம் பெருக்குவதற்காக வேத வசனத்தை நாம் ஆழமாக தியானிக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்கிற அந்த வசனத்தில் நாம் அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்தால், எதிர்காலத்தில் அந்த மகிமையின் நாளில் நாம் பரிசுத்தமாய், குற்றமற்றவனாய், கண்டிக்கப்படாதவனாய் நாம் நிற்பதற்கு காரணமாக இருக்கும். இந்த வேத ஆராய்ச்சியில 3 காலங்களை நாம் பார்த்தோம். என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய நிகழ்கால வாழ்க்கை, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை. பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நான் துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருந்தேன், அந்நியராக இருந்தேன், சத்துருவாக இருந்தேன், ஆண்டவருக்கு விரோதியாக செயல்பட்டு கொண்டிருந்தேன். என்ன இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு? என் மேல இருந்த எல்லா பாவங்களையும், என் மேல இருந்த எல்லா துர்க்கிரியைகளையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில அவர் மரித்ததினால அவர் எனக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்தவ வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த நிகழ்காலத்தை என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கை முடியும் பொழுது, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 2ஆம் வருகையில அந்த நியாய தீர்ப்பு நாளில அவருடைய சமூகத்தில் நான் நிற்பதற்கு தகுதியாக என்னை மாற்றி இருக்கிறார். அந்த ஒரு எதிர்கால நம்பிக்கை, அந்த எதிர்கால நம்பிக்கை எனக்குள்ள எப்படி வரும்? ஆண்டவருடைய வசனம் கொடுக்கிற நம்பிக்கையில நான் அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் அவர் கொடுக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்வேன். பரலோகத்தின் பாக்கியத்தை யார் பெற்றுக்கொள்வா? பரிசுத்தமாய் வாழ்றவங்க, குற்றமில்லாமல் வாழ்கிறவங்க, கண்டிக்கப்படாதவர்கள் பரலோகத்தின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களை நாம் சரி செய்து நமக்குள் இருக்கிற துர்க்கிரியைகள் இன்னும் பின் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்றால் அவைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டு நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்பதற்காக இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. தொடர்ந்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக, குற்றமற்றவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக அவருடைய சமூகத்தில் நிறுத்தும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஜெபத்தோடு கூட ஆண்டவரே இந்த வேத வசனங்களை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேத ஆராய்ச்சிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களாகவே கொலோசியருடைய 1வது அதிகாரத்திலிருந்து பல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, போன வாரத்தில் ஆண்டவரே உம்முடைய மகிமை எப்படிப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மகிமை எப்படிப்பட்டது என்று சொல்லி தியானித்தோம். ஆண்டவரே, இந்த வேத ஆராய்ச்சியில எங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த 3 காலங்களை, என்னுடைய கடந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன், நிகழ்காலத்தில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதிர்காலத்தில் நான் எப்படி வாழப்போகிறேன் என்பதை ஒரே வசனத்தில் பவுல் ஆழமாக எழுதியிருக்கிறதை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் பழைய காலம்னு சொல்லிட்டு இன்னும் பழைய காலத்தினுடைய கிரியைகளை இந்த நிகழ்காலத்திலே செய்து கொண்டிருப்போம் என்றால், இன்னும் எங்களுடைய சிந்தனைகளில் துர்க்கிரியைகள் இருக்கும் என்றால், இன்னும் ஆண்டவரே எங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய சித்தத்திற்கு விரோதிகளாக நாங்கள் நிற்போம் என்றால், எங்களை ஒரு விசை கூட தயவாக மன்னியும் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சிலுவையில் அறையப்படாத காரியங்களை நாங்கள் சிலுவையில் அறையப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் விட்டுவிட முடியாமல் இருக்கிற பாவங்களை நாங்கள் விட்டுவிட எங்களுக்கு பலன் தாரும் அப்பா. இன்னும் ஆண்டவரே, சுய விருப்பங்களை நாங்கள் இன்னும் சிலுவையில் அறையப்படாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையில் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற அந்த பகைகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையில் கொல்வதற்கு, அதை சாகடிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் இந்த உலகத்தில் முடியும் பொழுது நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஆண்டவரே நாங்கள் குற்றமற்றவர்களாக, ஆண்டவரே நாங்கள் தண்டிக்கப்படாதவர்களாக, ஆண்டவரே நாங்கள் ஒரு கற்புள்ள கன்னியாக, ஆண்டவரே நாங்கள் ஒரு மகிமையின் சபையாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாக எங்களை நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் கொடுக்கிற நம்பிக்கையை அந்த நம்பிக்கையிலிருந்து நாங்கள் அசையாமல் உறுதியாய் இருந்து ஆண்டவரே
ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே எதிர்காலத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே அந்த எதிர்காலத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானங்களை எங்களை மாற்றும். இந்த வசனத்துடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஆண்டவரே எங்களை முழுமையாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்க மகிமை எல்லாவற்றுமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.